12th chemistry hydroxy compounds and ethers lessonல நேற்று நம்ம chemical properties of alcohol nucleophilic substitution reaction of alcohols பார்த்தோம். இன்னைக்கு நம்ம elimination reaction of alcohol பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த elimination reaction எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹாலை ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணும்போது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதாவது ஒரு அல்கீன் காம்பவுண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் அண்ட் அலுமினா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு ரியாக்ஷன் போட்டு காட்டுறேன். CH3 CH2 OH ஒரு எத்தனால் எடுத்துக்கிறோம். இதை வந்து H2SO4 ப்ரெசன்ஸில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H2O, நமக்கு ஈத்தீன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் படிக்கும்போது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எல்லாம் ரெண்டு மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தோம். ஒன்று SN1 அண்ட் இன்னொன்று SN2. ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் எல்லாமே SN2 ரியாக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் எல்லாமே SN1 ரியாக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்லேயும் E2 மெக்கானிசம் அண்ட் E1 மெக்கானிசம்னு இருக்குது. இந்த E2 மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இது பைமாலிகுலர் எலிமினேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம். இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 2. இதுவும் அதே மாதிரி 1 ஸ்டெப் ரியாக்ஷன் தான். இது ஜென்ரலாக ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் கிட்ட தான் நடக்கும். அதே மாதிரி இந்த E2 மெக்கானிசம் அப்படிங்கிறது எலிமினேஷன் ரியாக்ஷன் யூனிமாலிகுலர், இதே 2 ஸ்டெப் ரியாக்ஷனாக நடக்கும். இது வந்து ஜென்ரலாக செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் கிட்ட மட்டும்தான் நடக்கும். இப்போது ப்ரைமரி ஆல்கஹாலோட நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்க்கலாம். இப்போ CH3 எடுத்திருக்கோம், CH2O, இதுக்கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும், H. இதை நம்ம கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது H ப்ளஸ்ஸாகவும் OSO3H மைனஸாகவும் தான் பிரியும். இப்போ என்ன நடக்கும்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் போயிட்டு இந்த புரோட்டான் இந்த H ப்ளஸ்ஸை அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு அட்டாக் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணும். அப்போ CH3 CH2O, இங்கே ஒரு H வந்துடும், இங்கே ஒரு H வந்துடும். இந்த H தான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த O வந்து ப்ளஸ் ஆயிரும் ஒரு எலக்ட்ரான் போனதுனால. அப்போது இந்த பாண்ட் கிட்டேருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H2Oவாக வெளியில் போயிடும். அப்போ H2Oவாக வெளியில் போச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபர்தராக இந்த ரியாக்ஷனு இப்போது CH2H, இந்த CH3 தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். CH2 இது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த H இந்த பாண்டை வேலன்சிக்காக இங்கே கொடுத்துட்டு இது H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அப்போ ஃபர்தராக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2, உங்களுக்கு ஈத்தீன் கிடைச்சிருச்சு. இதுதான் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ப்ரைமரி ஆல்கஹால்ஸ். எலிமினேஷன் ரியாக்ஷன் ஃபார் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் பார்க்கலாம். இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து E1 மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ E1 மெக்கானிசமில் நமக்கு 2 ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து புரோட்டனேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஆக்சானியம் அயான் நடக்கும், அதுக்கப்புறம் டீப்ரோட்டனேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் நடந்து அது வந்து அல்கீனாக மாறும்.
சரிங்களா? இந்த புரோட்டனேஷன் வந்து சும்மா ஹெச் மட்டும் ஆட் ஆகுறது, இது ஒரு பெரிய ஸ்டெப் கிடையாது. இதில் எலிமினேட் ஆகிறது தான் செகண்ட் ஸ்டெப்பில் இருந்து தான் எலிமினேஷனும் டீப்ரோட்டனேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் தான் அதோட மெயின் ஸ்டெப். இப்போ ஃபஸ்ட்டு புரோட்டனேஷன் நடக்கும். புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால். இப்போ ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். COH CH3 CH3 CH3. இங்கே உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் க்ளவுட் இருக்கும். இது H ப்ளஸ்ஸாகவும் SO3 H மைனஸாகவும் பிரியும். இந்த H போயிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணிவிட்டு CH3O, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, CH3ன்னு ஆகும். இதுதான் புரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால். அடுத்த ஸ்டெப்பில் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஆக்சானியம் அயான். அதாவது இந்த O இப்போ இங்கே H வந்ததுனால இது ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போது இந்த ஆக்சானியம் அயான் வெளியில் போயிடும். இதுதான் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் ஆக்சானியம் அயான். போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இது போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வரும் இல்லையா, இது வந்து கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்அசோசியேஷன் ஆஃப், இப்போ பாருங்க, CH3OH இது வெளியில் போயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். CH3 இது வெளியில் போயிடுச்சுன்னா C ப்ளஸ் CH3 இங்கே ஒரு CH3. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப்ரோட்டனேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். அப்போது இந்த புரோட்டான் இருக்கு இல்லையா, இதை டீப்ரோட்டனைஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி டீப்ரோட்டனைஸ் பண்ண போகிறாங்க? இங்கே இருக்கிற ஒரு CH3 ஒரு அல்கைல் குரூப்பில் இருந்து ஒரு H தன்னோட பாண்டை கொடுத்துட்டு H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிட்டு இங்கே உங்களுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா கார்பனோட வேலன்சி 4, 1 2 3 தான் இருக்குது. அப்போது இன்னொரு அயான் வந்ததுன்னா இது ஃபுல்ஃபில்ட் ஆயிரும். இதோட வேலன்சி ஈக்குவலைஸ் ஆயிரும். அது எப்படி நடக்கும்னு பாருங்கள். இதுக்கு பேர் வந்து டீப்ரோட்டனேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் டு ஃபார்ம் அல்கீன். பாருங்க, இந்த ரியாக்ஷன் C இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, CH3. இப்போது இந்த மெத்தில் குரூப் வந்து ஒரு ஹெச்சை கொடுத்ததுன்னா CH3 தான் இப்படி எழுதியிருக்கேன், CH3. இப்போது இந்த H தன்னோட பாண்டை கொடுத்துட்டு H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடுச்சுன்னா H ப்ளஸ் வெளியில் போயிடுச்சு. C டபுள் பாண்ட் CH2, இங்கே CH3, இங்கேயும் CH3. உங்களுக்கு ஒரு அல்கீன் கிடச்சிருச்சு. இதுக்கு எப்படி நேம் இருக்கும்? இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இங்கே 1, இங்கே 2, இங்கே 3ன்னு கொடுத்துட்டு இது சப்ஸ்டியூஷன். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு செகண்ட் பொசிஷனில் மெத்தில், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஈன் இருக்குது. ஸோ இதோட பேர் 2-மெத்தில் ப்ரோப் 1-ஈன். இதுக்கப்புறம் இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.